சூர்யா அவர்களோட 46வது திரைப்படத்தோட அஃபிஷியலான ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் ஆகிவிட்டது. விஸ்வநாத் சன் அப்படிங்கிற டைட்டிலோட இந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக் வந்து வெளியாகிருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக்கை பார்க்கும்போது வந்து எல்லாத்துக்கும் ஞாபகம் வர விஷயம் என்னன்னா தாதா திரைப்படம். ஸோ தாதா திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கும் இந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக்லாம் பார்க்கும்போது ஒருவேளை தாதா திரைப்படத்தை தான் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் படம் வந்து இருக்க போகிறதோ அப்படிங்கிற தாட் வந்து எல்லாத்துக்குமே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைய கையில் வச்சுட்டு பக்கத்தில் அம்மாலாம் இல்லை, ஒரு சூர்யா வந்து நிற்கிறாரு. ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கார். பார்க்க வந்து ஒரு 30 வயசு ஆள் மாதிரி வந்து இருக்காரு. பேக்ரவுண்டில் எல்லாம் ஃபாரின் பேக்ரவுண்ட் மாதிரி வந்து இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டான ஒரு போலீஸ் கெட்டப்லேயும் வந்து லைட்டாக வந்து தெரிகிறது. ஸோ இதை பார்க்கும்போது பல பேர் வந்து தாடா திரைப்படம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து எனக்கு இதை பார்க்கும்போது வந்து மாஸ் திரைப்படம் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் மாஸ் திரைப்படம் பார்த்துருந்தீங்க எல்லாத்துக்குமே தெரியும். மாஸ் திரைப்படத்தோட ஃப்ளாஷ்பேக் காட்சியில் வந்து இதே லுக்கில் தான் வந்து சூர்யா அவர்கள் வந்து இருந்தாங்க. ஸோ போலீஸ் கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருந்தாங்க. ஸோ கையில் வந்து குழந்தையும் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த மாஸ் திரைப்படத்தோட ஃப்ளாஷ்பேக் காட்சி ஒரு 30 நிமிஷம் காட்சி தான் வந்து இந்த திரைப்படத்தோட முழு படமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி நமக்கு வந்து அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படத்தோட ஷூட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து வெளிநாடுகளில் மட்டுமே எடுக்கப்பட்டது. இந்த திரைப்படத்தில் ஹீரோயின் கிடையாது அப்படிங்கிற விஷயம் ஆல்ரெடி வந்து வெளியாகிவிட்டது. மம்தாஜி தான் வந்து இந்த திரைப்படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. ஆனால் அவங்க இந்த படத்துக்கு சூர்யாவுக்கு ஜோடி இல்லை அப்படிங்கிற தகவலும் அது கிடைச்சிருக்கு. ஆக மொத்தத்தில் இந்த திரைப்படம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகிறது. ஆனால் எதுக்காக சூர்யா வந்து மீண்டும் இதே மாதிரி ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தான் சுத்தமாக தெரியல. ஆல்ரெடி வந்து சூர்யா வந்து சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே வந்து நான் ரிஸ்க் எடுத்து படம் பண்ண மாட்டேன், கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் அதிகமாக பண்ண போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை ஆல்ரெடி வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க இந்த கங்குவா திரைப்படம் ஃப்ளாப்புக்கு அப்புறமா. ஆனால் மீண்டுமே சூர்யா அவர்கள் ஒரு பெரிய ரிஸ்க்கை வந்து எடுக்கிறாங்க. ஆல்ரெடி ரெட்ரோ திரைப்படம் எடுத்தாங்க. ரெட்ரோ திரைப்படம் பெருசாக வந்து எதிர்பார்த்த அளவு ஹிட் ஆகலை. ஸோ அதனால் மீண்டுமே இந்த ஒரு ரிஸ்க்கை வந்து எடுக்கிறாங்க. இந்த ரிஸ்க் வந்து என்ன ஆக போகிறது அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து எல்லா விஷயமும் தக்கு தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.